வணக்க மக்களே. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்களே, கேட்டிங்களா? பிக் பாஸ்ல இந்த பிக் பாஸ் இன் தமிழ் கண்டஸ்டன்ஸை பற்றி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான வீடியோஸ் போட்டு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பேசல. எதை பத்தி பேச போறோம்னா ரெட் கார்டு. இந்த ரெட் கார்டு ஒன்று அப்படி இருக்குன்னு பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே தெரியாது போலயே. இந்த கமருதீன்லாம் எடுத்துக்கோங்களேன். அவர் இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் திட்டுறாரு, யாரை வேணாலும் அடிக்க போறாரு, 18+ கண்டென்ட்டா பேசுறாரு. இதை பத்திலாம் அவருக்கு பயமே கிடையாது. இதை விஜய் சேதுபதி சார் கேட்டு இருந்திருக்கலாமே. இன்னொன்னு திவாகரை பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணு பின்னாடி சுத்துறதும், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறதும், அவங்கள உரசுறதும் ஒரு கேவலமான செயல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்திலாம் விஜய் சேதுபதி சார் கேட்டு இருந்திருக்கலாமே. சீசன் 3ல சரவணன் ஒரு பாஸ்டர் நடந்த விஷயத்த பத்தி சொன்னதுக்கே ஐயோ ஷோவுக்கு அவமானமா போயிடுச்சு அப்படின்னு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. பிரதீப்க்கு ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் உமன் கார்டு காமிச்சு அவருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்கெல்லாம் பண்றாங்களே, இதெல்லாம் ரெட் கார்டு செயல்ல வராதா என்ன? ஏன் விஜய் சேதுபதி சார் இதெல்லாம் கேட்க மாட்டாரா? பார்வதி, நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், கேப்டன்லாம் மதிக்கவே மாட்டேன், இஷ்டத்துக்கு நான் பேசுவேன், இஷ்டத்துக்கு நடந்துக்குவேன், 18+ கண்டென்ட்டாவும் நான் பேசிக்குவேன் அப்படின்னு பண்றாங்க. அவங்களையும் விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. விஜய் ஆதிரையில திமிர்த்தனமா பேசுறதும், 18+ கண்டென்ட்லாம் பண்றதும் பேசுறதும், பிளஸ் அரோரா என் பேர்லாம் நான் மாத்த வரல, காசு சம்பாதிக்க தான் வந்தேன் அப்படின்னு 18+ கண்டென்ட்டா பண்றதும், இதெல்லாம் எதுவுமே விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்? இந்த சீசன்ல ஒரு சூப்பர் அண்ட் பெஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்லுங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டா நம்ம உட்காந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு போலங்க. ஏன்னா ஒண்ணு இன்னொன்னுக்கு சளைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு சளைச்சது இல்ல. இந்த சீசன்ல டிசிப்ளின்ங்கிற ஸ்பெல்லிங்கே யாருக்கும் தெரியாது போலயே. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா விஜய் சேதுபதி சார், நீங்க வீக்கெண்ட்ல வருவீங்க, நாங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, எங்க சார்பா நீங்க ஹோஸ்டா வீக்கெண்ட்ல அவங்க கிட்ட பயங்கரமா கேட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் கேட்காம நீங்க வரீங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க, கொஞ்ச நேரம் இருக்கீங்க, போறீங்க. ரியலி டிசப்பாயிண்டிங் சார். அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? விஜய் சேதுபதி சார், நான் சார்னு சொல்றதுலாம் உங்க மேல இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட்னாலதான். பட் அந்த ரெஸ்பெக்ட் கூட கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்கிறவங்க சில பேர்லாம் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இப்படியே போச்சுன்னா ஹோஸ்ட் மேலேயும் சரி, பிக் பாஸ் மேலேயும் சரி, அந்த ரெஸ்பெக்டும் பயமும் எல்லாமே கண்டிப்பா போயிடும். உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பண்ற பிரச்சனைகளுக்கு நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பட் அதுவும் நீங்க கொடுக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு கொடுத்து ஒரு வார்னிங்காவது கொடுங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும், வியூவர்ஸ் ஆன எங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். பட் ஸ்டில் நாங்கள் இந்த டிசிப்ளினே இல்லாத இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட எதுவுமே கேள்வி கேட்க மாட்டோம். இந்த கேவலமா 18+ கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற சில பல கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸ்டில் நினைச்சீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ல இந்த ப்ரோக்ராம் ஒரு மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க் ஆயிடும். இந்த தடவையாவது விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட் எபிசோட்ல பிளாஸ்டா கண்டஸ்டன்ஸ் கிட்ட பயங்கரமா கேள்வி கேட்பாருன்னு காத்திருப்போம். ஸோ மக்களே, இந்த வீடியோ பத்தி உங்க கருத்து என்ன? ரெட் ஆர் எல்லோ கார்டு எந்த கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அந்த ஒப்பீனியனை மறந்துடாம இந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.